டிசைனாக ஆப்புகள் ரோகிணியை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஆப்புகளால் ரோகிணி மாற போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரோகிணியுடைய கதாபாத்திரம் இன்னுமே கடினமாகிட்டே தான் போகுது. அவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னும் வில்லத்தனம் அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு வேலையை ரொம்ப வச்சிட்றாங்க இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வேறு காஃபி போட வைக்கிறாங்க, சமைச்சா ஒன்றும் சரியில்லைங்கிறானுங்க, அதில் திட்டுறானுங்க, வேலை செய்கிறது கூட நீ தகுதி இல்லைங்கிற அளவுக்குலாம் பேசுகிறாங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுத்துறோம், நாங்கள் பிரித்து கொடுத்துறோம் அப்படி இப்படின்னு பேச அவங்க சூப்பராக சமைச்சிருக்கேன், ஒரு வாய் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க எல்லாரும், பருக்க வீணாவாது அப்படின்னா இப்போ அப்படியே காரத்தை போட்டு தள்ளியிருக்காங்களாம். அதனால அவங்க டேஸ்ட்டே பண்ணல போல் முதல் நாள் வந்ததுக்கே. ஸோ இவங்க எல்லாரும் அதை சாப்பிட்டு ஐயோ அலறிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓட ரோஹிணி அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னு சொன்னாலும் எல்லாரும் அவங்கள தள்ளி விட்டுட்டு முதல்ல இவ்வளோ இனிமேல் கிச்சன் பக்கமே விடாத, மற்ற வேலை வேணால் செய்ய வச்சுக்கோன்ட்டாங்க. எல்லா பக்கமும் இடியாக இருக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒருத்தங்க இருக்கும்போது நம்ம அருமை புரியாது, அவங்க அருமை புரியாது. இப்போ புரியுதா மீனா அந்த வீட்டுக்கு எவ்வளோ முக்கியங்கிறாரு முத்து இப்போ இன்டேரக்டாக என்ன சொல்ல வராரு, மீனா அந்த வீட்டில் இருந்தால் அவங்க சமைப்பாங்க அப்படின்னா அவங்க சமைக்க வேணான்னு இவர் தானே சொன்னார். அவங்க வேலையை அவங்களுக்கு பிரித்து கொடுத்து 3 பேருக்கு ஏதாவது வேலை கொடுத்துருக்கலாம். எல்லா மருமகளும் சும்மா இருக்கும்போது இவங்க மட்டும் எல்லா வேலையும் செய்வாங்க. இதே காரணமாக வச்சு வீட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வச்சு நல்ல கரெக்டான ஆளாக தேடி வேணால் தரோம், நாங்கள்லாம் சம்பளத்தை கொடுத்துறோம். ஆனால் மீனா மட்டும் தனியாக வேலை செய்ய மாட்டோம். இல்லைனா வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணாம், எல்லாரும் ஈக்குவலாக பிரித்து செய்வோம், பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வேலையை பிரித்து செய்வோம்னு சொல்லணும். ஆனால் அதெல்லாம் சொல்லலை. ஸோ இப்போ இது கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நடுவில் டக்குன்னு அண்ணாமலை திரும்பி ஒருத்தங்க இருக்கும்போது அருமை தெரியாது, போன அப்புறம் தான் தெரியுங்கிறது உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை உனக்கும் தாண்டா, அவளை போய் விட்டு வந்திருக்க அப்படிங்க. எப்படியும் இன்னும் ஒரு வாரம் 1.5 வாரத்தில் திருப்பி கூட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நடுவில் இந்த வித்யாவுடைய கல்யாணம்லாம் இருக்குல்ல, அந்த கல்யாண ட்ராக் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரோகிணி இன்னமும் ஏதாவது சிக்கிற மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் அடுத்து வரதான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு அந்த அருணுங்கிறவர் வெளில ஒன்று உள்ள ஒன்றுன்னு பேசுகிற மாதிரி ஆளாக தான் இருக்கார். அவரால் சீதாவுக்கும் மீனாவுக்கும் இடையில பிரச்சனை வரதும், ஒரு கட்டத்துக்கு மேலே அருண் மோசங்கிறத புரிஞ்சுக்கிறதும், அருண் லைட்டாக வேணால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாறுறதுன்னு தான் கதை போகுது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியல் போகிற போக்கை பற்றியும், இந்த அருண் பற்றியும், இப்போ ரோகிணி சிக்கி தவிக்கிறத பற்றியும், மீனா இந்த வீட்டுக்கு வந்தால் வேலை செய்யணுமா வேணாமாங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.